நாளிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு நாள். இன்றைக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்று வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் கொண்டாடுவது முதல்ல தேவனுக்கு ஆராதிக்கிறோம். தேவன் எப்படியோ எந்த நாளில் பிறந்தார்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார் என்பதையெல்லாம் சரித்திர ஏடுகளாய் எல்லாமே நமக்கு நிறுவனம் ஆகிவிட்டது. ஆகையால் இந்த நாளிலே அந்த நாளை நம்ம கொண்டாடுவதைப் போல நம்ம இருதயம் அவருக்குள் களி கூர்ந்து மகிழ்வதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அதுதான் ஒரு சந்தோஷம். ஆமேன். கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தெய்வம் உண்மை உள்ள. நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தார். ஆமேன். கிறிஸ்து இல்லைன்னா யார் கூட நம்ம ஐக்கியமாக இருந்திருப்போம்? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து இல்லைன்னா யார் கூட நம்ம ஐக்கியமாக இருந்திருப்போம்? யார் கூடயுமே ஐக்கியமாக இருந்திருக்க முடியாது. அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். ஆமேன். அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம தேவன் என்ன செஞ்சார்? பிதாவானவர் என்ன செஞ்சார்? திருவுளம் பற்றி நமக்கு என்ன செஞ்சார்? குமாரனை அனுப்பி வைத்தார். வாங்க, என் குமாரனோடு கூட ஐக்கியமாக இருங்க. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். ஆமென். அந்த அன்பு மாம்சமாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? மாம்சமாக வெளிப்பட்டது. அன்பு அன்பாகவே இருந்தது. ஆனால் அந்த நாள் அன்பு மாம்சமாக வெளிப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். தலைப்பு அதுதான், அன்பு மாம்சமாக வெளிப்பட்டது. 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். போதும் சிஸ்டர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த அன்பு மாம்சமாக வெளிப்பட்டது. ஆமென். அந்த அன்பு மனித வடிவிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, இந்த நன்னாளிலே அப்பா, நீங்க சொன்னது போல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு வெளிச்சம், ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஆண்டவரே கர்த்தத்துவம் உங்களுடைய தோளிலே இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையை தொடர்ந்து நீர் ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீராக. கண்மலை மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை எங்க இருந்தது? வார்த்தையாக உன்னதத்தில் இருந்தது. வார்த்தையாக உன்னதத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை அங்கே தான் இருந்தது, உன்னதத்தில் இருந்தது. ஆனால் இந்த நாளிலே தான் அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷ ரூபமாகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே அவதரித்த நாள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் வந்த நாள். பவுல் ஒன்னு சொல்றாரு, இந்த உலகத்திலே அவர் அனுப்பப்பட்ட நாள். அல்லேலூயா. ஆகையாலே glory to Jesus. அதனால தான் ஏசாயாவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, எப்படி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஆமென், glory to Jesus, ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளத்தை என்ன செய்வாராம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று. அவர் பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசி நாளே என்ன செஞ்சது? இந்த நாமம் உரைக்கப்பட்டது. எந்த நாமம்? உங்களோடு கூட இருக்க போகிற நாமம், இம்மானுவேல் என்ற நாமம் 700 ஆண்டுகளுக்காக. நேற்று தினத்தில் 3 நாள் 2 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சர்ச்சில் போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சர்ச்சில் போய் ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு? பாஸ்டர் நின்று ஜெபிக்க வேண்டிய
பிரசங்கம் பண்ண வேண்டிய பலிபீடத்தில் ஒருவர் என்ன செய்கிறார், நின்று கொண்டு இயேசு எப்படி பிறந்தார், பயாலஜிக்கல் ரீஜன் எப்படி இருந்தது, அவர் எப்படி பிறப்பார், எப்படியெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி அந்த பாஸ்டரை துன்புறுத்தி, சபையை துன்புறுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன், எப்படி அவர் பிறப்பார், ஒரு கன்னிகை எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவினாலே, பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்த ஆவினாலே என்னவா அது அவர் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதை அவர்கள் கிண்டல் அடித்து சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நல்லா பாருங்க, மரியாளுடைய கணவன், மரியாளுக்கு கல்யாணம் ஆகலை. யாருக்கு கல்யாணம் ஆகலை? மரியாளுக்கு கல்யாணம் ஆகலை. மரியாளுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் ஆயிருந்தது. யூதர்கள் வழக்கத்தின் பிரகாரமாய் நிச்சயதார்த்தம் பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் அவர்களுக்கு பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. ஒரு விஷயம் தெரியல, நம்மளுடைய வழக்கத்தின் பிரகாரமாய் அது இருக்கிறது. நிச்சயம் பண்ணிட்டாலே 50% திருமணம் நடந்தாயிற்று. நிச்சயதார்த்தம் பண்ணிட்ட உடனே நமக்கெல்லாம் என்ன இருக்கும், 50% திருமணம் ஆனதை போல என்று எடுத்துக்கொள்வார்கள். அதே போல தான் யூதர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாலே இந்த மணமகள் அந்த மணமகனுக்கு தான் சொந்தம் என்று அர்த்தமாகிவிடும். இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பாக, நிச்சயதார்த்தத்திற்கு பின்பாக, எப்படி திருமணத்திற்கு முன்பாக நிச்சயதார்த்தத்திற்கு பின்பாக இடைவெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடைவெளியில் அவள் கன்னியா இருக்கிற நேரத்தில் அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். அல்லேலூயா. ஏசாயா எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் சொன்னது ஒரு கல்யாணம் திருமணம் ஆனவள் ஒரு குழந்தையை பெறுவாள் என்று சொல்ல, ஒரு கன்னிகை குழந்தையை பெறுவாள் என்று சொல்லியிருக்கிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு, அவருடைய கணவன் யோசேப்பு, நிச்சயதார்த்தம் பண்ண கணவன் யோசேப்பு, அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே, அவன் நியாயமானாய் இருந்தபடினாலே, அவன் உத்தமனாய் இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த விரும்பாமல், யார நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒன்றும் வேணாம், நடத்த கெட்டவ, எப்படி நடத்த கெட்டவ, ஊரே பரப்பியிருப்போம். அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே, அவன் உத்தமனாய் இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமா என்ன பண்ணறான், அவளை மனசுல ஏத்துக்கல, தள்ளிவிட யோசனை இருந்தார். அந்த டைம்ல தான் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, இது இது இந்த இந்த வித்து என்னாலே உண்டான வித்து, பரிசுத்த ஆவியினால் உண்டான வித்து, நீ அவளை தள்ளக்கூடாது, அவளை நீ திருமணம் பண்ண வேண்டும் என்று பேசினார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ 2 தினமாய் அந்த அந்த வாட்ஸ்அப்பில் வந்த அந்த நியூஸ் இருக்கு இல்லையா, நல்ல நெற்றியில் குங்கும பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நம்பிக்கையில் அவர் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது. ஆமேன். மெய்யான தெய்வத்தை புண்படுத்தக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், எப்படி பிறந்தார்னு அவர் கேட்டார்ல அந்த பாஸ்டரை, இயேசுவானவர் சொப்பனத்திலே அவர்களோடு பேசுவாராக. நம் தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. இயேசுவானவர் நிச்சயமாய் அவரோடு கூட பேசுவாராக. நேற்று பங்களாதேஷில் இருந்தார், இன்னைக்கு இந்தியாவில் இந்துவாக மாறினார். நாளைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஆச்சரியப்படுத்தவில்லை. அவரை கர்த்தர் தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. Glory to Jesus. அப்போ இயேசு மாம்சத்தில் எதற்காக வெளிப்பட்டார்? ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். 3 காரியங்களை குறித்து. இயேசு வார்த்தையின் அடிப்படையில் இயேசு எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார்? எதற்காக அந்த மனுஷ ரூபமாய் அவர் வெளிப்பட்டார்? முதல் காரியம், நாம் அனைவரும் அவருக்குள் பிழைக்கும்படியாய் அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவருக்குள் நாம் பிழைக்கும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டு சர்வைவல். ஆண்டவரே, இந்த உலகத்தில்
நான் பிழைக்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் சர்வே பண்ண வேண்டும், இந்த உலகத்தில் எப்படியாவது நான் ஜீவனம் பண்ண வேண்டும். எப்படி நான் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல உலகத்திற்கே எல்லோரும் பிழைக்கும்படியாய் அவர் வெளிப்பட்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே எப்படிங்க நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இயேசுவை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு, ஒரு அல்லேலூயா சொல்லாமா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அல்லேலூயா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவர், அதனால தான் அவர் என்ன பண்ணாராம், அனுப்பி வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. நீங்களும் நானும் பிழைக்கும்படிக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரால் பிழைக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தரால் பிழைக்கிறோம்? எனக்கு தெரியும் எல்லாரும் யாருமே கை தூக்கலைங்க. கை தூக்காதவங்களாம் உலகத்தில் பிழைச்சு கொண்டு இருக்கிறீங்க. யார் கை தூக்குறீங்களோ அவங்களாம் கர்த்தரால் பிழைக்கிறீங்க. கர்த்தரால் பிழைக்கிறவங்க 30ஆம் தேதி கண்டிப்பாக வந்துருங்க. கர்த்தரால் பிழைக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க அன்றைக்கி லீவு போட்டு நீங்கள் எங்கே வரணும்? இயர் எண்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும். இல்லைங்க நான் உலகத்தில் நான் பிழைக்கிறவங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தை பொய்க்காது. இந்த வார்த்தையை நம்புகிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராலே பிழைக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன பாஸ்டர் இப்படி போட்டுட்டு அந்த 30ஆம் தேதி வர வைக்கிறதுக்கு கரெக்டாக பேசிட்டாருன்னு நான் சொல்லலை. நான் கர்த்தராலே பிழைக்கிறேன், அதனால் நீங்களும் பிழைக்கும்படி உங்களையும் நான் அழைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினார். ஆமென். தேவன் அவ்வளோதான், அனுப்பினார்னாலே நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு தான், நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு தான். அவர் எங்க உன்னதத்திலிருந்து அவரை அனுப்பணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே என்ன இல்லையா? கண்ணீர் இல்லையா, கவலை இல்லையா, துக்கம் இல்லையா, என்ன இல்லையா, பசி இல்லையா, எதுவுமே இல்லையா. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு, எல்லாம் அந்த சந்தோஷமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு எதுக்கு வந்தாரா? பாவியாகிய நம்ம மேலே, மனுஷன் மேலே பிரியம் வைத்து, இந்த மனுஷன் ஒருத்தன் கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. நான் சாப்பிட்ற சாப்பாடு கெட்டு போயிடலாம், ஆனால் என் ஆத்மா என்ன செய்யக்கூடாது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுடலாம், ஆனால் ஆத்மாவை தூக்கி போட்டுற முடியுமா? ஆத்மாவை தூக்கி போட்டால் எங்கே தான் போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். அந்த நரகத்திற்கு போகாதபடிக்கு மனுஷன் மேலே பிரியம் வச்சு தன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் எங்கே வந்தாராம்? இந்த உலகத்திற்கு வந்தாராம். எங்கே வந்து பிறந்தாராம்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் எங்கே பிறக்கணும்? எங்கே பிறந்தாரு? ஆமென். மாட்டு தொழுவத்தில் வந்து என்ன செஞ்சாராம்? அந்த கர்த்தர் பிறந்தாராம். அந்த ராஜாவை தேடி சாஸ்திரிகள்லாம் போகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா. அந்த ராஜாவை தேடி சாஸ்திரிகள் என்பவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, சாஸ்திரிகள் என்பவர்கள் மேதியர்கள். அந்த தேடி போகிறாங்களாம். நீங்களும் நானும் ராஜாவை தேடி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு குறை வைப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா. ராஜாவை தேடி நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ, இயேசு ராஜாவை தேடி நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ, குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்கிறேன், உலகத்தில் உபத்திரம் இருக்கும், பக்கத்து வீட்டில் மரணம் இருக்கும், எதிர் வீட்டில் மரணம் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். நம்ம வீட்டில் கூட அந்த மரணம் வரும். அது மரணம் அல்ல, அது நித்திரை. உலகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள், புரியுதுங்களா? ஒப்பாரி வைத்து அழுவார்கள். உடனே பவுல் சொல்றாரு, நீங்கள் துக்கித்து அழுவது எனக்கு மனதல்ல, நீங்கள் துக்கமா இருக்கணும்னு அழகல்ல, இது நித்திரை. அவர் நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஏன் என்று சொன்னா, அவர் இயேசுவானவருடைய பிள்ளை. அவரை அண்டி கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவருடைய பிள்ளை எங்க போவாங்க?
அவர் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அதனால நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உலகத்தில் உபத்திரம் பார்ப்பீங்க, நிறைய காரியங்கள் பார்ப்போம். நீங்களும் நானும் சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால் வார்த்தையில் பலன் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். கிறிஸ்து பிறந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் சொன்னார், மரண வீட்டில் நீ துக்கித்து அழுவது எனக்கு மனசு அல்ல அப்படின்னா, உன் இருதயத்தை ஊற்றி அங்கே என்ன செய்ய முடியாது. ஆனால் நமக்கு மனசு பாரமாக தான் இருக்கும். ஆனால் ஆறுதல் கொடுத்தவர் யார்? நம் தேவன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆனால் அதனால தான் சொன்னார், நீங்கள் பலம் படவும் தைரியமாக இருக்கவும் பிழைக்கும்படிக்கு. முதல்ல நம்மளை என்ன பண்ண வந்தாராம்? அவர் ஸ்ட்ராங் பண்ண வந்தாராம். ஆமேன். நம்மளை ஸ்ட்ராங் பண்ண வந்தாராம், நம்மளை தைரியப்படுத்துறதுக்கு வந்தாராம். நீங்கள் பலமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் பலமாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாம்சமாய் வெளிப்பட்டார். அப்போ முன்பாக எப்படி இருந்தார்? முன்பாக வார்த்தையாக இருக்கும்போது பார்த்தீங்களா, யோசுவாவுக்கு சொல்கிறாரு பாருங்க, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே, இமானுவேல் உன்னோடே இருக்கிறார். வார்த்தையை மட்டும்தான் அனுப்புறார். வார்த்தையை மட்டும்தான் அனுப்புறாரு. ஏசாயா கிட்ட சொல்றாரு, போய் ஜனங்கிட்ட போய் சொல்லு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். வார்த்தையை அனுப்புறாரு. அல்லேலூயா. மோசே கிட்ட சொல்றாரு, நீ மரிக்கிறதுக்கு முன்பாக ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொல்லு, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இரு, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னோடு கூட என்ன பண்றாராம்? வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? வார்த்தையை அனுப்பி ஜனங்களிடத்தில் பேசினார். கடைசியாக பார்த்தாரு. அல்லேலூயா. கடைசியாக பார்த்தாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இனிமே தீர்க்கதரிசி மூலியமா பேசல, நானே நேரில் வரேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இனிமே வார்த்தையினால பேசல, டைரக்டா நான் என்ன செய்றேன்? உங்களோடு கூட பேசுகிறேன். எத்தனை கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த 3 வார்த்தையும், எந்த 3 வார்த்தையும்? யோசுவாவாக இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், உபாகமாக இருக்கட்டும், அவர்களுக்கு யாருக்கு வந்த வார்த்தை தெரியுமா? ஜென்டைல் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே வந்த வார்த்தை, உலகத்திற்கு வந்த வார்த்தை அல்ல. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்த வார்த்தை, தேவன் டைரக்டா உலகத்திற்கு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். வார்த்தை அங்கே இஸ்ரவேலருக்கு மாத்திரமே இருந்தது, உலகத்திற்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் மாம்சத்தில் வெளிப்படுறது எதுக்குன்னா, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவதூதன் தோன்றி சொன்ன ஒரே முதல் வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள். எல்லாம் பயந்தார்கள். ஆனால் தேவதூதன் தோன்றி சொன்ன வார்த்தை, நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் பயப்படாமல் இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிங்க, எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே இந்த உலகத்தில் நமக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உள்ளத்திலே, உங்கள் உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், உங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறான்னு சொன்னால், பயம் இருக்குமா? இயேசுவா இருப்பாரா? பயம் இருக்காது. யார் தான் இருக்கணும்? ஏசப்பா தான் இருக்கணும். ஏசப்பா நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. 2 தான். ஒன்று பயம் இருக்கணும், இல்லைன்னா ஏசப்பா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்பிக்கை நமக்கு வந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவ தூதன் அவர்களை நோக்கி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். அடுத்த வசனம்,
இன்று கர்த்தராகிற இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் எப்பேற்பட்டவராக வந்தார்? எந்த நாமத்தில் வந்தார்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். என்னவா இருக்குமா? கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களும் என்னையும் வல்லமையாய் நடத்தக்கூடியவர் வல்லமை உள்ள தேவன். உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் வேணுமா? கர்த்தரிடத்தில் வா, சமாதானம் அங்கே தான் கிடைக்கும். உலகத்தில் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஏதாவது ஒரு நாமம் சமாதானம் என்ற நாமம் இருக்குதான்னு பார்த்துருக்கீங்களா? சமாதானம் என்ற நாமம் எங்கேயுமே கிடையாது. நம்மளா உண்டு பண்ணிக்கினா தான் உண்டு. அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி மூலியமாய் உரைக்கப்பட்டது சமாதானம். சமாதானம்னு நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. சமாதானம் வாய் அளவில் பேசிட்டு இருதயத்து அளவில் எப்படி இருப்பாங்க? குழம்பி போயிருப்பாங்க. விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். ஐயோ எதோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கட் ஆகிடுமா? அவன் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எந்த நேரத்திலுமே ஜபிக்கிறவன் பதறக்கூடாது, விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். புரியுதுங்களா? துயரங்கள் யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே துயரங்கள் இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள நீங்களும் நானும் பலப்பட வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக ரட்சகர் நம்மிடத்திலே வந்தார். அல்லேலூயா, ஆமென். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. தீத்து, டைட்டஸ் 2ஆம் அதிகாரம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அன்றைக்கும் ஒரு இரட்சகர் பிறப்பார், ஒரு மேசியா இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் மேசியா நம் மத்தியிலே வரப்போகிறார். எத்தனை பேர் பிரசன்னமாகுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதற்காக பலப்பட வேண்டும், எதற்காக நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும், எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாய் அவதரித்தார். ஆனால் இப்பொழுது நம்மை அழைத்து செல்வதற்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போக அவர் வரப்போகிறார். அந்த பிரசன்னமாக்குதலை இனி வரும் காலங்களிலே எப்போ பார்த்தாலும் கேக் வெட்டின்னு கொண்டாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. கேக்கு சாப்பிடுங்க, சும்மா அவர் பிறந்தார்னு சொல்லி கேக் வெட்டின்னு இருக்கக்கூடாது. இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வரப்போகிற நாளைக்காக என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் தான் சொன்னது, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது ஆழத்துவத்தை புரிஞ்சுக்கணும். உலகத்திற்கு கிறிஸ்மஸ் எப்படி இருக்குது? கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. உலகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கேக் வெட்டி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவாங்க. நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதுக்கு நம்ம கொண்டாடணும்? அவர் மறுபடியும் வரப்போறாரு பாருங்க, அதை எதிர்பார்க்க. அந்த பிரசன்னத்திற்கு எத்தனை பேர் அதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதுக்குள்ளே நான் போயிடணும், அதுக்குள்ளே இப்படி போயிடணும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே போயிடணும், அதுக்குள்ளே தனியாக போயிடக்கூடாது. எப்படி போனோம்? கிறிஸ்துக்குள்ளே போனோம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்து? ஆமாம், அவரை எதிர்பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய வருகை இன்று இருக்கும் என்று சொன்னா, அடியேனை நினைத்தருளும் அப்பா. அல்லேலூயா, ஆமென். அவர் அந்த சபையை முழுவதுமாய் அவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொண்ட பிறகு கிருபையின் காலம் முடிவடையும். உபத்திரவ காலம் என்ன ஆகிடும்? ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் இன்னைக்கு இயேசு
கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய பிரசனமாகிறது அதிகமாக இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஆமென் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க்கு வாசிக்க வேண்டாம், 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தாதான் நீங்கள் மறுபடியும் போக முடியுமாண்ணா? அப்போ கல்லன் எப்படி போனார் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி. அது கல்லனுக்கும் இயேசுவுக்கும் போதகர் நடுவில் இல்லை. ஒரு அலேலியா சொல்லாமா? போதகருக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதை தான் போதகர் ஃபாலோ பண்ண முடியும். போதகருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, போதகர் என்ன கொடுக்கப்படுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது போதகருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கல்லன் எப்படி போனார்? கல்லன் இயேசுவோடு டைரெக்டாக முகமுகமாய் பேசினார். இன்று நீ என்னோடு கூட என்ன செய்வ? பரதேசில் இருப்பேன் என்று சொன்னார். ஆகையாலே இன்றைக்கு உங்களுக்கு இதுவே தருணம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கலையோ? உன் இருதயம் கடினப்படாமல் இருப்பதாக. உலகத்தில் வந்த நோக்கத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நீ சுபிக்ஷமாக இங்கே வாழறதுக்கு இல்லை. ஆமென். சுபிக்ஷமா சுகபோகமா வாழ்வதற்கு அல்ல. சுகபோகமாய் வாழ்கிறவள் செத்தவளுக்கு சமானமா. இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கம்ஃபர்டபுள் ஜோன் வராது. கிறிஸ்மஸ்ல போய் என்ன பாஸ்டர் இப்படி பேசுங்க? ஆமா, உலகத்தில் உபத்திரம் உண்டு. திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். எனக்குள்ளதான் நீ சந்தோஷப்படணும், எனக்குள்ளதான் நீ ஆறுதல் அடையணும், எனக்குள்ளதான் நீ தேற்றப்படணும், எனக்குள்ளதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் என்னால தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் என்னால தான் வரும். இனி நீங்கள் பலப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும். இனி நீங்க தைரியப்படுத்தணும்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தைரியப்பட வேண்டும். இனி நீங்கள் ஒரு பொழுதும் தனியா இருப்பதல்ல, இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம் என்ன பார்த்தோம்? ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் நாம் சர்வே பண்ண முடியும். முதல்ல வந்த உடனே ரட்சிப்புன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன். இயேசு முதல்ல ரட்சிப்புன்னு சொல்லலை. அவர் முதல்ல பிழைக்கும்படியாய், சர்வே பண்ண முடியாய் நம்ம இடத்துல வந்தார். ரெண்டாவது எதுக்காக வந்தார் தெரியுமா? கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்தாராம். தமிழில் சொல்லப்படுகிறது, இடைவேளியை பூர்த்தி செய்வதற்காக அவர் வெளிப்பட்டார். என்னங்க இடைவேளி? நமக்கும் தேவனுக்கும் இடைவேளி இருக்குதா இல்லையா? அவர் வந்ததுனால தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவன். பெரிய கேப் இருக்குது. அந்த வழி உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? அவர் வராமல் இருந்திருந்தா அந்த வழி தெரியாது நமக்கு. அந்த வழி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம போக முடியாது. அந்த வழி தெரிஞ்சிருந்தாலும் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா பெரிய கேப் இருக்குது. அல்லேலூயா. என்ன கேப்புங்க? ஏசாயா 59 2, 3, 4 முடிக்கலாம் சீக்கிரமா, டைம் போயிட்டே இருக்குது. ஏசாயா 59 2, 3, 4 பெரிய கேப். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் இருதயம் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டு என்ன செய்து, சும்மா ஏதோ தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஏதோ நம்மளே நம்ம தேற்றுகிற ஒரு வார்த்தையாய் நம்ம என்ன செய்ய நம்மளுக்கே மாற்றிக்கொள்கிறதாய் காணப்படுகிறது. ஆமேன். ஏனென்றால் உங்கள் கைகள் நீதியை ரைட் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் ஸ்தோத்திரம் முன்பாக வசனம் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அடுத்தது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். 8வது வசனம். அதுல 8வது வசனம், சமாதான வழியை அறியார்கள். இப்ப பாருங்க, சமாதான வழியை தெரியல, அவர்கள் நடைகளில் நியாயமில்லாத ஒரு வாழ்க்கை, தங்கள் பாதைகளில்
தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்த வசனம், 9வது வசனம். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து எங்களை பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் எதில் நடக்கிறோமா? கேப் இருக்குதா? தேவன்கிட்ட போக முடியலையே, எல்லாம் இருளான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த ட்ராமாவை மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் 1ஆம் தேதி போடணும். நல்ல ட்ராமா தெரியுமா உங்களுக்கு அது? அல்லேலூயா, ஆமேன். அந்த மகள் அபிஷா நல்லா நடிச்சா, ஆமேன். நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா நடிச்சா. நீங்கள் நடிப்பு பார்க்கக்கூடாது, அன்றைக்கி பிள்ளைகளை அந்த தாத்பரியம், அந்த உணர்த்துதலை பார்க்கணும். நல்லா நடித்தாங்க, நல்லா பேசுகிறாங்க. உடனே இயேசுவானவர் பக்கத்தில் தூதர்களே பயப்படுறாங்க. ஏசப்பா அப்படின்றாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, அது ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றாரு. இதை மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்துட்டேன்றாரு. அல்லேலூயா, ஆமேன். டக்குன்னு உன்னுடைய இருதயம் சரி கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு சொன்ன உடனே, அதை பாரு, பங்குஜம் என் கூட வருவாளா? நான் போகிறது பரவாயில்ல, என் கூட அந்த பங்குஜமாக வரணும். இவ்வளோ விரோதம், இவ்வளோ குரோதம். அல்லேலூயா. இன்னொருத்தர் வராங்க, நல்லா பேசுகிறாங்கப்பா, இவங்க கொழாடியில் போய் சண்டை போடுறாங்க. அந்த 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 இதெல்லாம் பார்க்கும்போது, தீம்லாம் பார்க்கும்போது நமக்கு அது உணர்த்துகிறதாய் காணப்படுகிறது. இன்னொருத்தர் வராரு, அதிகமான தான தர்மம், அதிகமான. உடனே அந்த மகள் கேட்குறா, என்னய்யா எங்கே போகிறீங்க? நான் நரகத்துக்கு போகிறேன். நரகத்துக்கா? நீங்கள் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களே. ஓ, நீங்கள் தான் கொர்நலிவா? அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தான தர்மம், பரலோகத்தை தட்டும், பரலோகத்துக்குள்ளே போவாது. பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா மனம் திரும்புதல் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். புரியுதுங்களா? நீங்கள் செய்கிற தான தர்மம் நல்லது செய்யணும், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும், எல்லாம் நல்லது. ஆனால் மனம் திரும்பாம இந்த நல்லது செஞ்சுட்டு அங்கே போயிடலான்னு பார்த்தீங்களா? உடனே சொல்லிட்டாரு, நீ நல்லது செஞ்ச, ஆனால் நீ மனம் திரும்பல. அல்லேலூயா. முதல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேப் இல்லையே, கேப் இருக்குது. மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி இல்லை நம்ம கிட்ட, பெரிய கேப்பு. அதனால தான் நடுச்சுவராக இருக்குதான். நடுச்சுவர். உன் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருக்குதான்? இருள் இருக்குது. ஏன்னா ஆண்டவர்கிட்டே வரது இல்லையே. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட வந்தால் தானே ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஆண்டவர் உங்களோட கூட பேசினா தானே உள்ள கனி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கிரியை நடக்கும். அல்லேலூயா. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதுக்கப்புறம் மாம்சமாகி அது நமக்குள்ளே வாசம் செய்தது என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு உண்டான, ரெப்பண்டன்ட்டுக்கு உண்டான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் யோவான் திட்டின மாதிரிலாம் நம்ம திட்ட முடியாது. செவிட்டு வெறியனேன்னு கரெக்டாக என்ன இருக்குது? காதில் நம்ம ஒன்று சொன்னால் பிசாசு என்ன செய்வான்? வேற ஒன்று கற்பிப்பான். நம்ம ஒன்று சொன்னால் பிசாசு ஒன்றை மாற்றுவான். அதனால தான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர். லீதியாளின் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எப்பவுமே பேசும்பொழுது, இந்த மனுஷன் பேசலப்பா, நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய ஜெபம் என்னென்னா, என் இருதயத்தை திறந்துடலங்கப்பா, என் இருதயத்தை திறந்துடுங்க. என் இருதயத்தை திறந்தால் தான் நல்ல சிந்தனை எனக்குள்ளே வரும், வார்த்தை எனக்கு கரெக்டாக புரியும். எனக்கு வார்த்தை புரியலைன்னா நான் தப்பாக எடுத்துப்பேன். நான் தப்பாக எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார் பாருங்க. கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். முன்ன எப்படி இருந்தீங்களா? ஏசாயா 59 என்ன பார்த்தோம்?
நீ தூரமா போயிட்டேன்னு பார்த்தோம், அப்படித்தானே? தூரமா போன உன் வாழ்க்கைய ஆண்டவர் சொல்ற, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது யாருக்குள்ள? அதுக்கு தான் வந்தாரு. அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான். உன் பாவத்தையும் என் பாவமாகிய கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி சொல்லாமா? அப்பா நீங்க வரலன்னா என் கேப்பு எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே? என் கேப்பு எப்படி இருந்திருக்கும்? இப்போ மகிழ்ச்சி வந்ததா? நிறைய பேருக்கு புரியல. எழுந்த நித்திரை, ஏன்னா அதிகாலை எழுந்து பழக்கம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகாலை எழுந்து பழக்கம் இல்லை. அதனால் அந்த டைம்லலாம் பாதி நேரம் அதுக்கு மேலே ஒரு பிசாசானவன் வேறு என்ன பண்ணிடுறான் கூட, தூங்கு, கிறிஸ்மஸ் கேக்கை சாப்பிட்டோமா, சாப்பிட்டியா, தொங்க விட்டுட்டியா எல்லாத்தையும், லைட்டெல்லாம் கலர் கலராக பார்த்தியா, நல்லா இருக்கா, சபை நல்லா இருக்கு. சபை அது இல்லை, சபை நம்ம தான். சபை நம்ம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். வார்த்தை உள்ள போகணும். தூரமா இருக்குது அதை பார்த்துட்டு பயங்கிடாத. அது ஒரு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம அலங்கரிக்கிறோம், பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டா இருக்கிறதுக்கு அலங்கரிக்கிறோம். ஆனா எது உண்மையான அலங்காரம்? வார்த்தை உனக்குள்ள போனாதான் உனக்கு உண்மையான அலங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், glory to Jesus. எவ்வளவு அழகா பேர். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ரத்தத்தை கொடுக்கறதுக்கு வந்தார். நம்மளாம் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இருந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மளாம் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு இருந்தோம். அப்படித்தானே? நான் சொல்லலை, நீங்கள் ரத்தத்தால் கரைப்பட்டிருந்தீர்கள். நான் கொலையே செய்யல, நான் எப்படி ரத்தத்தால் கரைப்பட்டிருக்க முடியும்? நீ கொலை செய்யல, மொத்தவன் சம்பாரிச்சதை நீ அடித்து கொல்ல பிடிச்சாலே அவன் வேர்வை சிந்தி, அவன் ரத்தம் சிந்தி, பாதி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பாதி அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை நீ எப்படி அவன்கிட்ட இருந்து நீ உருவனியோ அப்போவே அவன் ரத்தத்தை உறிஞ்சிட்ட. ரத்தத்தால் கரைப்பட்டு போயிருக்கிறோம். அல்லேலூயா. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும். அல்லேலூயா. நமக்கு சில்வர் லைட் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அந்த சில்வர் நல்லா இருக்கா? சில்வர் லைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பண்ணவர் எனக்கு ஸ்வீட் அனுப்பிச்சார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்வீட் அனுப்பிச்சிங்களா, உங்களுக்கு வியாபாரம் கொடுத்ததுக்காக ஸ்வீட் அனுப்பிச்சிங்களான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா நிரந்தரமாக எனக்கு வருஷம் வருஷம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்வீட் அனுப்பணும். அனுப்புவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக அனுப்புவேன். அப்படின்னு அனுப்புங்க, இந்த வியாபாரத்துக்காக அனுப்பாதீங்கன்ட்டேன். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் டர்க்கிஷ் ஸ்வீட்டு. பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென், glory to Jesus. 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, நமக்குள்ளே சமாதானமே இல்லை. நம்ம சமாதானம் பண்ணணும்னு நினைச்சாலும் சமாதானம் வராது. நம்ம கர்த்தரிடத்தில் சேரணும்னு நீங்கள் நினைச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, சேர விடாது. அல்லேலூயா. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு தரத்தாரை ஒன்றாக்கி பகையை நின்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏசாயால என்னாச்சு? உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எங்க இருந்தது? நடுச்சுவராய் நின்றிருந்த பாவத்தை இப்பொழுது அவர் தகர்த்தெறிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ தகர்த்தெறிந்தார். இன்னைக்கு அவர் வரலன்னா இன்னைக்கு கேப்பு ரொம்ப பெருசாக இருந்திருக்குங்க. ஆமென். இன்னைக்கு கேப் எப்படி இருந்திருக்கும்? பெருசாக இருந்திருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கேப்பு பெருசாகாதபடிக்கு சீக்கிரம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும். அப்ப நீதிமான் நீங்க எல்லாம் உட்காந்துக்கிற, நம்ம எல்லாம் நீதிமான். ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? ஆண்டவரே, அதனால தான் சொன்னேன், தூரமாக வச்சிடாதீங்க ஆண்டவரே, சீக்கிரமாக வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எப்போ வரும்னு தெரியாது.
ரெண்டாவது அந்த பிரசனம், ஆண்டவரே அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரிவினை சுவர் எங்களை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்திலுடைய வந்ததின் நோக்கம் என் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. என் கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவாச்சான், எங்கே நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏசாயால என்ன சொன்னார்? ஏசாயால சொல்லும்பொழுது, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள், இருளில் இருக்கிறீர்கள், உங்களை அதிலிருந்து நீங்கள் வெளியே வரலன்னு சொன்னார் ஏசாயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள், அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அதுக்கு தான் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உன் வாழ்க்கையில் இனி இருள் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில் ஒளி வரணும். அல்லேலூயா, ஆமென். உன் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? இந்த கிறிஸ்மஸில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பிறந்த காரியத்துடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒளி ஏற்றணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் மேபி அந்த 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 அந்நிய பாஷை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த காரியங்கள் நான் இருக்கிறேன், ஆனால் எல்லாம் இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வர மாட்டேங்குது. ஏன் அந்த மாற்றங்கள் வர மாட்டேங்குது? ஒளி உண்மையாக உள்ளே வரணும். அந்த ஒளி வந்ததுன்னா தான் உனக்குள்ளே இருக்கிற இருள் வெளில போகும். ஒளி உள்ளே வரலன்னா இருள் வெளில போகும். அநேக இருள், அந்தகார இருள். ஆமென். ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டாரு, ஆனால் மறுபடியும் நமக்குள்ளே என்ன இருக்குது? அந்தகாரம் இருக்குது. ஆண்டவரே இன்றையிலிருந்து அந்தகாரம் என்னை ஆளக்கூடாது, ஒளி என்னை ஆள வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ விரும்புகிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒளி இருள் இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அப்படி கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இருள் வந்து வந்து போகும். ஆனால் ஒளி நிரந்தரமாக இருந்தால் இருள் வந்து போகுமே தவிர தங்காது. புரியுதுங்களா? ஒளி நிரந்தரமாக இருந்தால் வரும். தாவீதுக்கு ஒளி வந்துடுச்சு, ஆனால் இருள் வந்துடுச்சு தெரியுமா? வந்ததுனால தான் தொகை பார்த்தான். ஜனத்தை என்ன பண்ணான்? தொகையை பார்த்தான். தொகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? டக்குன்னு ஒளி உள்ளே இருந்து கிரியை செஞ்சதுனால டக்குன்னு என்ன பண்ணான்? ஆண்டவரே இந்த மனுஷன் கையில் விழாதபடிக்கு உம்முடைய கையில் நான் விழுகிறேன். ஆண்டவரே, எப்பவுமே ஒளி நமக்குள்ளே இருந்ததுன்னா இருளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். இருள் என்னது? பாவ காரியங்கள். அந்த பாவ காரியம் நமக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். சொல்லுங்க, எனக்கு அந்த ஒளியை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, எதற்காக வந்தார்? நீங்களும் நானும் பிழைக்கும்படி வந்தார். 2வது, ஒரு நமக்குள்ளே கர்த்தருக்கும் தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த கேப்பை அவர் என்ன செஞ்சார்? ஃபுல்ஃபில் பண்ண வந்தார். 3வது எதுக்கு தெரியுமா வந்தார்? நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காக வந்தார். மத்தேயு 5:14 முடிச்சிடலாம். மத்தேயு 5:14 சீக்கிரமாக வாசிக்கணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படி வாட்டாது? உன் வாழ்க்கையில் நீ மறைந்து வாழக்கூடாது. இனி உன்னை வெட்கமாய் ஆண்டவர் விடமாட்டார். உன்னை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் அல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர். இன்னைக்கு மறைந்து வாழாத. ஒரு அல்லேலூயா. மறைவான வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, தெளிவான வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற மலை மேல் இருக்கிற பட்டணம். அடுத்த வசனம், முடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அது ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே நீங்க என் முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அத்தனை பேர் சொல்றீங்களா? உன் குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உன் குடும்பத்திற்கு ஒளியா இருக்கணும். அல்லேலூயா. எஸ்பெஷலி பெண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான. ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் என்னவா இருப்பேன்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி உள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்றா? கட்டுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதனால தான்
இந்த இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, குல விளக்குன்னுவாங்க. வீட்டுக்கு வர மருமகள் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் குல விளக்குன்னுவாங்க. கரெக்டாக அப்படி தானே? நீங்களும் குல விளக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியாரோடு கூட போய் சமாதானமாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சமாதானமாக இருங்கன்னா பட்டையை அமைச்சிடுவார் அவர் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன செய்யுமா, உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. உங்களை பார்த்தா சொல்லணும், இவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் ஜெபம் பண்ணினால் நடக்கும் என்று உலகம் உங்களை நம்பணும். உலகம் உங்களை நம்பணும். உலகம் முதல்ல நம்பணும்னா குடும்பம் நம்மளை நம்பணும். எங்கள் அப்பா முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டார் என்று என் பிள்ளைகள் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். உங்கள் விளக்கு மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்க வாழ்த்துக்கிறேன். ஆமென். மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும், புரோஜனமாக இருக்கணும். புரோஜனம் மற்றவனாக இருக்கக்கூடாது. நான் யாருக்கு இருக்கணும், என் குடும்பத்திற்கு நான் புரோஜனமாக இருக்கணும். உன் குடும்பத்துக்கே நீ புரோஜனம் இல்லாதா மற்ற குடும்பத்துக்கு நீ என்ன செய்ய முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகளை, தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் இவன் என்ன செய்வான், நல்லவனாக இருப்பான், ஆனால் குடும்பத்துக்கு இவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு காரியமும் நல்லா செய்ய மாட்டான். முதல்ல யாருக்கு நான் விளக்காக இருக்கணும், குடும்பத்திற்கு விளக்காயிரு, வெளிச்சமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என்ன சொன்ன, என்ன வார்த்தைமா, நல்லா கவனிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா, என் பேரு யோசேப்பு, உங்க பேரு டேவிட், உங்க பேரு நப்தலி, உங்க பேரு தான், உங்க பேரு ஜேக்கப், உங்க பேரு கொர்நெலிவு, உங்க பேரு நகோமி அம்மா, உங்க பேரு எஸ்தர், உங்க பேரு. இவ்விதமாய் பேரை வைத்தவர் கிறிஸ்தவர் அல்ல. அல்லேலூயா. பிதா மகிமைப்படும்படி என்னிலும் உங்களிலும் பிதாவானவர் பார்க்கும்படி மகிமைப்படணும். இன்றைக்கு பேரு யோசேப்பு, பேரு தாவீது. உன்னை எங்க பார்த்தம்பா, நேற்று உன்னை டாஸ்மார்க்ல பார்த்தனே. பிதா மகிமைப்படுவாரா? பிதா மகிமைப்படுவாரா? உன் பேர் என்ன? ஜான். உன்னை எங்க பார்த்தேன்? நேற்று அந்த கடையில் நின்று சிகரெட் நீ தானே பிடிச்சிருந்த. இப்போ பிதா மகிமைப்படுவாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வருகிற வருடத்தில் என்னுடைய நற்கிரியை ஒன்றுமே வேணாம். அழகா ரோஷன் பிரதர் இருந்தார்ல, ரோஷன் பிரதர் நிறைய நற்கிரியை பண்ணார், மனம் திரும்பல, நரகத்துக்கு போயிட்டார். உன் நற்கிரியை என்ன தெரியுமா, முதல்ல உன்னை சுத்திகரித்து கொண்டு உனக்கு நீ உண்மை உள்ளவனா முதல்ல இருந்து, உன்னை பார்க்கிறவருக்கு உண்மை உள்ளவனா இருந்து, பிதா மகிமை முதல்ல படட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது தேவ மனுஷன்டா ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு உண்மையிலேயே பார்க்கும்பொழுது 3 தாய்மார்கள் இல்லைன்னா இன்னைக்கு சபையில் ஜெபமே இல்லை. ஏன்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, 3:30 ஆகணும்மா. நீங்கள் கேட்குறது ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறாரா? இதையும் கேளுங்க, கர்த்தர் செய்வார். இதையும் கேளுங்க. இன்னும் அதிகாலையில் நான் சொல்லலை, ஐயா மறைந்த நம்மளுடைய மூத்த போதகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, எப்பொழுது சபை டெய்லி 5 மணிக்கு கூடுதோ அப்போ எழுப்புதல் இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்கிறதை கண்டு, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவன் ஒளியாய் பிரகாசித்தார், அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள தன்னலம் இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ் இருக்கக்கூடாது. தன்னலமற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும், சுயநலமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அதே போல் சாக்ரிஃபைஸ், தியாகம் மனப்பான்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும், இரக்க மனப்பான்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். 3வது ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். குரோதம் இருக்கக்கூடாது, மன்னிப்பு இருக்கணும்.
தவறு செய்வது மனுஷனுடைய இயல்பு, மன்னிப்பது தேவனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற நமக்கும் நீங்களும் நானும் சகோதரரிடத்தில், எந்த சகோதரத்திலையும் நான் என்ன செய்யக்கூடாது? பகைமை பாராட்டக்கூடாது. நம்ம பகைமையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உடைச்சி இருதரத்தையும் சேர்த்ததை போல, ஆண்டவரே என்னை கொண்டு என் குடும்பத்தை ஜாயின் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் குடும்பத்தை என்ன பண்ணோம்? சேர்க்கணும். என்னை கொண்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கணும். நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உங்க மேல கர்த்தர் பிரகாசிக்க பண்ண, தம்முடைய முகத்தை அவர் மேல என்ன பண்ணாரா? உங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உன்னையும் பிரகாசிக்க பண்ணிட்டாரு. உன்னை விளக்காய மாத்திட்டாரு. நீ மலை மேல உள்ள ஒரு பட்டணம். நீ மறைந்து வாழக்கூடாது. மறைந்து வாழ்க்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. எழுந்து நிற்போமா? டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் பேச முடியாது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே, மறைந்து Glory to God. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவருக்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ ஒளிந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் வந்ததின் நோக்கத்தை இந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இன்று நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்டதுடைய நோக்கம் ஆண்டவரே என்னவென்று நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னா தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொன்னா தேவனை மகிமைப்படுத்துங்க. எஸ் ஆண்டவரே, நான் பிழைக்கும்படிக்கு பிதாவே உம்முடைய பாதத்தை நான் தொட்டு வணங்குறேன்பா. ரீபா காஷாய் அலா ராகா பாபா. நீங்க இல்லைன்னா நான் பிழைச்சிருக்க முடியாது. நீங்க இல்லைன்னா நான் என்கரேஜ் பண்ண முடியாது. நீங்க இல்லைன்னா அந்த பலமும் தைரியமும் எனக்கு வந்திருக்காது ஆண்டவரே. நீங்க வந்ததுனால பலமும் தைரியமும் எனக்கு வந்தது ஆண்டவரே, எனக்கு வந்தது. எஸ், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரே, வார்த்தை வார்த்தையாக இல்லாமல் வார்த்தை ஆக்ஷனாக மாறினது. More than words, action speaks என்று சொல்வார்கள். ஆண்டவரே, வார்த்தை ஆண்டவரே மாம்சமாகி எங்களுக்குள்ளே வந்ததினாலே அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். யோவான் சொல்றான், அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அதுக்கு பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு மகிமையாய் அது இருந்ததே என்று சொல்லுகிறானே. எஸ் லார்ட், பிழைக்கும்படியாய் ஆண்டவரே, க்ளோரி டு ஜீசஸ், நன்றி சொல்லுகிறோம். உலகத்தில் இருக்கிற காலங்கள் வரைக்கும் நாங்கள் உம்மாலே பிழைக்கிறோம், உம்மாலே பிழைக்கிறோம். என் கைபலன் இதை சம்பாதிக்கல, என் கைபலன் ஒன்றும் செய்யாது, என் மூளை ஒன்றும் சாதிக்கல. ஆனால் தேவனே, ஆன் பிகாஃப் ஆஃப் மீ, எனக்காக நீங்கள் யாவும் செய்ததனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எவ்வளோ தூரமாக இருந்தோம்ப்பா நாங்கள், எவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் சொல்லவே முடியாது ஆண்டவரே. பிரசன்னமே இல்லாத வாழ்க்கை, ஜெபமே இல்லாத வாழ்க்கை, துதியே இல்லாத வாழ்க்கை, நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்தோம். ஆனால் இருதரத்தாரையும் ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே, க்ளோரி டு ஜீசஸ், பகையை
சிலுவையிலே கொன்று இரு தரத்தாரையும் நீங்கள் ஒன்றாய் இணைத்தீர்களே, அதற்காய் வந்ததற்காய் உமக்கு நன்றி. இது நீங்களப்பா விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கு நன்றி நன்றி. ஒளி இல்லாத வாழ்க்கை, இருளில் இருந்த வாழ்க்கை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அந்தகாரமாக இருந்தது. ஏசாயா 59 சொல்றான், ஆண்டவரே இருள் இருந்ததுன்னு சொல்றான். இனி எனக்கு நீதியே கிடையாதுன்னு சொல்றான், நியாயத்தின் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவரே, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அப்பா, குருடனா இருந்த எங்களுக்கு ஆண்டவரே கண்களை கொடுத்து பார்க்கும்படி பிரகாசிக்க பண்ணின தெய்வமே, உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசித்த மெய்யான ஒளி. எஸ் ஆண்டவரே, இப்படி எங்களுடைய ஆண்டவரே எல்லா மனுஷனும் இருளில் இருந்து வெளிவரவும் சத்தியத்தை ஆண்டவரே வழியை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த கேப்பை அழகா ஃபில் பண்ணார். இனி தீர்க்கதரிசி இல்லை, இனி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லி நான் பிரயோஜனம் இல்லை. டைரக்டா தேவனே வந்துட்டாரு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி அவர் வெளிப்பட்டாரே. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஒளி எங்களை சும்மா விடலப்பா. அந்த ஒளி எங்களுக்குள் வந்ததுனாலே நாங்களும் பிரகாசம் அடைந்தோம் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் பிரகாசித்தது ஆண்டவரே. எங்கள் முகத்தை மோசே தேவனிடத்தில் இருந்து இறங்கி வரும்பொழுது ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு இருந்த அந்த பிரகாசம். எஸ், தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு, தேவன் உங்கள் மூலியமா மகிமைப்படுறாரு என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற வரைக்கும் தேவனுடைய பிரகாசம் எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவரை ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. எரிந்து பிரகாசிக்கணும். எஸ், உன் ஒளி மற்றவர்களுக்கு தெரியணும். அவனை யாருன்னே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. அவன் வனாந்திரத்தில் இருக்கிறவன், அவன் காட்டு தேனையும் ஆண்டவரே அதெல்லாம் புசித்து வாழுகிறவன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உன்கிட்ட ஒளி இருந்ததுன்னா ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். யோவான் ஸ்நானகனை தேடி யார் போனது? பெரிய பெரிய பிரபுக்கள் போனாங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் போனாங்க, பெரிய பெரியவர்கள் நியாயசாஸ்திரிகள் போனாங்க, வேத பாரகன் போனாங்க. எஸ், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தபடினாலே ஆண்டவரே அவனை தேடி போனார்கள். எங்களுடைய நாங்க தேடி போலப்பா. எந்த மனுஷன் நாங்க தேடி போல, நாங்க ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நாங்க தேடி போல, நாங்க தள்ளப்பட்ட நேரத்தில் தேடி போல, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது நாங்க தேடி போல, நாங்கள் தாழ்த்தப்பட்ட பொழுது நாங்க தேடி போல, இன்றைக்கு எங்களை தேடி வரும்படியாய் செய்த தெய்வமே, என் பிள்ளைகளை வந்திருக்கிற பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க. இருளில் இருக்கிற வாழ்க்கை அல்ல, யோவான் ஸ்நானகனை தேடி வந்ததை போல ஒரு வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். இந்த ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நல்நாளிலே இந்த 3 காரியத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே உம்மை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம், மனதார பாடுகிறோம், மனதார போற்றுகிறோம், மனதார நன்றி சொல்லலாமா? நன்றி 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 அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு என்று சொல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம்
நம் அனைவரோடும் கூட நித்தியமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.